ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸ்க்கு என்னை ட்ரஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஐம் ஷியோர் இந்த கோர்ஸோட இல்லை நீங்களும் ஆரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆண்டர்ப்ரினர் ஆகலாம். ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் புவனேஸ்வரி. நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்துட்டு நான் ஏன் ஆரி லேர்ன் பண்ணேன்னா, வளர்ந்து வர டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு துறையை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. போக போக ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் மார்க்கெட்டில் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் படித்து முடிக்கிற வரை உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரல அப்படின்னு ஸ்டாப் பண்ணாமல் அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆரி சக்ஸஸ்ஃபுல்லாக கற்றுக்க முடியும். சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். முழு முயற்சியாக படிக்க நீங்கள் ரெடியாகிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டில் வின் பண்ணுவீங்க. ஓகே, இந்த கோர்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்ம பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸ் கம்ப்ளீட்லி பிகினருக்கானது. உங்களுக்கு ஆரி பற்றி தெரியும் இல்லை ஆரி பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கானது தான் இந்த கோர்ஸ். நீடில் எப்படி பிடிக்கணுங்கிறதுலேருந்து ப்ளவுஸில் ஆரி போட்டு அதை எப்படி ஒரு வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் ஆக்கலாம்ங்கிற வர டாப் டு பாட்டம் எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். சரி, இந்த கோர்ஸில் இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம கோர்ஸ்க்குன்னு நீங்கள் தனியாக ஒரு நோட் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் நான் சொல்கிறத நீங்கள் அந்த நோட்டில் நோட் பண்ணிகிட்டே வந்தால் தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸில் மொத்தம் 10 மாடியூல்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் அண்ட் யூசஸ், ஃப்ரேம் ஃபிக்ஸிங் அண்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ், பேசிக் ஸ்டிச்சஸ், மெட்டீரியல் ஸ்டிச்சஸ், த்ரெட் ஒர்க், அட்வான்ஸ்ட் ஆரி ஒர்க், ப்ளவுஸ் டிசைனிங், டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ், பிஸ்னஸ் அண்ட் டிப்ஸ். இந்த 10 மாடியூல்ஸ்லையும் சப் டாபிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது பேசிக் ஸ்டிச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஆரியில் நமக்கு தேவையான பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் தனித்தனி வீடியோஸில் இந்த ஒரு மாடியூல்குள்ளே இருக்கும். இப்போது பேசிக் ஸ்டிச்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ அந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அண்ட் அந்த வீடியோக்கான ப்ராக்டிஸ் ஒர்க்கும் கிளாஸ் ஒர்க்காக வீடியோ எண்டில் நான் கொடுப்பேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ முடிக்கும் போதும் அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கிற கிளாஸ் ஒர்க்கை கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். அனுப்பும்போது உங்கள் ஃபுல் நேம் அண்ட் வீடியோ நம்பரை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ நம்பர்னால் ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ டைட்டிலுக்கு முன்னே M3V1 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் வீடியோ நம்பர். நீங்கள் அப்படி அனுப்புனா மட்டும்தான் எங்களால் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்க முடியும். வீடியோஸில் நான் கொடுக்குற கிளாஸ் ஒர்க்கையும் நான் இடையில கொடுக்குற அசைன்மெண்ட் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாதான் 4 months எண்டிங்கில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி கிளாஸ் ஒர்க்கை குரூப்பில் சப்மிட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் அனுப்புகிற கிளாஸ் ஒர்க்கை நான் சரி பார்த்துட்டு சரியாக பண்ணியிருக்கீங்களா இல்லை அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். அண்ட் உங்கள் நேமில் நான் கூகுள் ஷீட்டில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் டெய்லி நோட் பண்ணிட்டு வருவேன். அந்த முக்கியமான ஒன்று, இந்த கோர்ஸை நீங்கள் இந்த டைமில் படிக்கணும், டெய்லி இவ்வளோ லிமிட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இது செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ். உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸோட பீரியட் வந்து 4 மாதம். இந்த 4 மாதத்தில் நீங்கள் தாராளமாக பொறுமையாக நிதானமாக கற்றுக்கலாம். 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடித்தா மட்டும்தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஒரு வேளை உங்களால் 4 மாதத்தில் முடிக்க முடியலை, சம் வேலிட் ரீசன்ஸ் இருந்தால் மட்டும் அந்த 4th மந்தில் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் நான் 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். இது கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கான பீரியட் மட்டும் தானே ஒழிய அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களால் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. 1 yearக்கான ஆக்சஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு டவுட்ஸ் வரப்போ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, வீடியோ பார்க்கும்போது இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது வர டவுட்ஸை நீங்கள் தாராளமாக குரூப்பில் ஃபோட்டோஸ் எடுத்து கேட்கலாம். வித்தின் 24 hours நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும், நீங்களும் ஈஸியாக ஆரி கற்றுக்கலாம். தேங்க்யூ.